தோ இருமா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான், நம்ம அதான் வந்துட்டாங்க இரு. சரி ஆண்டி. ஆண்டி சங்கீதாவுக்கு பத்திரிக்கை கொடுக்க சொன்னே, கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேன்டா, அவ்வளவுதான் வந்திருக்கா. ஓகே ஆண்டி, நான் பாத்துக்கிறேன் ஆண்டி. சரிம்மா, நீ உட்கார, அவங்க வந்துருவாங்க. சரி ஆண்டி. ஐயோ வாங்க, எல்லாம் எங்க போயிருந்தீங்க? கொஞ்சம் வெளியில போயிருந்தா, அதனால தான். வெளியில போயிருந்தீங்களா? நீங்களும் மெகந்தி வைங்க. இருக்கட்டும், பரவாயில்ல, நீங்க வைங்க. என்னங்க என் ஃப்ரெண்ட்ஸான்னு சொல்லிட்டு மெகந்தி கூட வைக்க மாட்டீங்களா? சரி நாங்க வைக்கிறோம், உங்களுக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, போயிட்டு வந்துட்டுமா? ஹாய் சங்கீதா, எப்படி இருக்கீங்க? உங்களை இப்பதான் நான் பார்க்கவே செய்றேன். நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் சங்கீதா. அன்னைக்கு கடையிலேயே பார்த்தா உங்களை காணோம், எங்கேயுமே உங்களை காணோம். இல்ல நான் கொஞ்சம் வெளியில வரல, அதனால தான். அப்படியா? சரி சங்கீதா, சரி நீங்க பாத்துட்டு இருங்க, எங்களுக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறோம். சரி போங்க, டக்குன்னு வாங்க. கண்டிப்பா வந்துருவோம். ஸ்பீக்கர்ல போடு. இரு. ஹலோ சொல்றீ, கிளம்பிட்டீங்களா இல்லையா? எவ்வளவு நேரம் ஆச்சு நீங்க சொல்லி? இங்க கொஞ்சம் முக்கியமான வேலை வந்துருச்சு, இப்பதான் கிளம்பிட்டே இருக்கோம். கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாங்கடி, உங்களை பார்க்காம இருக்க முடியல. அவ்வளவுதான், கிளம்பிட்டு வந்துருவோம். நாங்க வரேன்னா கரெக்ட் டைம்க்கு வந்துருவோம்டி. கொஞ்சம் டக்குன்னு வாங்கடி, உங்களை பார்க்காம இருக்க முடியல, எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? எங்களுக்கும் அதே பிரச்சனை தான், வந்துருவோம், கவலைப்படாத. அப்புறம் உங்களுக்கு 2 ஹாப்பி நியூஸ் இருக்கு தெரியுமா? 2 ஹாப்பி நியூஸா? என்ன தெரியும்? ஒண்ணு வந்து நம்ம சங்கீதாவோட, இன்னொன்னு என்னது தர, உனக்கு தெரியுமா? உண்மையுமே எனக்கே தெரியாது, அப்படி என்னடி ஹாப்பி நியூஸ்? நான் சொல்றேன், ஊருக்கு வந்து சொல்றேன். சரி கொஞ்சம் சீக்கிரம் வாடி, கிளம்பிட்டு இப்ப வர போறோம். சரி சீக்கிரம் வா, இந்த நைட் மட்டும் தான் இருக்கு, சீக்கிரம் வாங்கடி. கவலையே படாத, 5 o'clock எல்லாம் அங்க வந்துருவோம். சரி நீங்க கிளம்புங்க, நான் அப்புறமா கூப்பிடுறேன். சரிடி. அப்படி என்னடி ஹாப்பி நியூஸ்? சொல்றேன், ஊருக்கு போய் சொல்றேன். சரி என்னமோ பண்ணு. அம்மா கதிர் இவங்க எங்க போனாங்க? வெளியில பெட்ரோல் போறேன்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் ஆச்சு, இன்னும் வரல. போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி வந்துருவாங்க, இரு. அதுக்கு நீ இவ்ளோ நேரம் ஆடி? இருடி வருவாங்க. டேய் யாருடா நீ? டேய் விட்றா. அம்மா என்னடி இடம் இது? தெரியலடி, என்ன இடம் நீ இது? மித்தவங்கள எங்கடி? எனக்கு பயமா இருக்குடி. கதிரனா வினே எங்கடி போனாங்க? எனக்கு பயமா இருக்கு. கதிர் கதிர் எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் கதிர் வரமாட்டான். டேய் நீயா? விட்றா எங்கள. டேய் விடுடா எங்கள, எங்களுக்கு வேலை இருக்குடா, விடுடா. உனக்கு கெஞ்சி கேக்குறோம், ப்ளீஸ் டா எங்கள விட்டுடா. நான் தான் சொல்றேன், கதிரும் வினையும் பக்கத்து ரூம்ல தான் இருக்காங்க. எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. டேய் ப்ளீஸ் டா, தயவு செஞ்சு எங்களை விட்றா. டேய் ப்ளீஸ் டா விட்றா, எங்க ஃப்ரெண்ட் அங்க ஆபத்துல இருக்கா, விட்றா ப்ளீஸ் டா. என்னோட ஹோட்டலே இழுத்து மூடுனீங்களே, உங்களை எப்படி நான் விடுவேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? டேய் ப்ளீஸ் டா, திரும்பி வேணா வாபஸ் வாங்கிக்கிறோம், ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்களை விட்டுரு, ப்ளீஸ் டா. அம்மாண்டா ப்ளீஸ் டா, தயவு செஞ்சு எங்களை விடுங்கடா. இப்ப தெரியுது அந்த வழி. என்னோட ஹோட்டல மூடும்போது நான் இப்படிதானே உங்ககிட்ட கேட்டேன், விட்டீங்களா? டேய் நீ தப்பு பண்ண, அதனால தான்டா ஹோட்டல முன்ன, தயவு செஞ்சு விட்றா, எங்க ஃப்ரெண்ட் அங்க ஆபத்துல இருக்கா, விடுடா ப்ளீஸ் டா. என்னால உங்க 2 பேத்தையும் விட முடியாது. டேய் ப்ளீஸ் டா விடுடா, உன் கால்ல வேணா கூட விழுகுறோம், ப்ளீஸ் விடுடா. டேய் எங்க ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆக போதா, நாங்க தடுத்து நிப்பாட்டணும், விடுடா ப்ளீஸ் டா. ஹோட்டல் கூட நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம், ஹோட்டல திறந்துருவாங்க, ப்ளீஸ் விடு. இப்ப தெரியுதா என்னோட கஷ்டம்? நான் என்ன கஷ்டப்பட்டேனோ அதை நீங்களும் அனுபவி வைக்கணும். ப்ளீஸ் டா விட்றா, தெரியாம உன்கிட்ட வம்பிழுத்துட்டோம்டா, விட்றா ப்ளீஸ் டா. டேய் ப்ளீஸ் டா விட்றா. டேய் அந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணு, தயவு செஞ்சு எங்களை விடு. டேய் ப்ளீஸ் டா விட்றா எங்களை. விட முடியாதுன்னு சொல்றேன்ல. கதிர் வினய் எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. நான் தான் சொல்றேன்ல, அவங்க வர மாட்டாங்க. இவன் கால்ல கூட விழுறோம்டா, விட்றா எங்களை ப்ளீஸ் டா. அந்த கல்யாணத்தை நாங்க நிப்பாட்டணும்டா, கொஞ்சமாச்சு புரிஞ்சுக்கோடா. வேணா எங்களை வேணா பழி வாங்கிக்கோ, நாங்க போயிட்டு ரிட்டர்ன் வர, அதுக்கு அப்புறம் வேணா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, விடுடா ப்ளீஸ் டா. ப்ளீஸ் போன் ஆச்சு கூட, அதையாவது நாங்க போன் அடிச்சு சொல்றோம். முடியவே முடியாதுன்றல. டேய் விடுடா, அங்க கல்யாணத்தை நிப்பாட்டணும்னா போனையாவது கொடுறா. டேய் ப்ளீஸ் டா விடு எங்களை, ப்ளீஸ் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறோம், விடு. இங்கே கடங்க, நான் போறேன். டேய் ப்ளீஸ் டா, போனை மட்டும் கொடுறா ப்ளீஸ் டா. இங்கே கடங்க. அவ்வளவு சீக்கிரம் உங்களை விடுறதுக்காக நான் கடத்துனேன். ஒண்ணு போனா உங்க உயிர் போகணும், இல்லாட்டினா இங்கே இருங்க. மரியாதையா இந்த கேஸ வாபஸ் வாங்குறீங்க. டேய் அந்த கேஸ் தானே வாபஸ் வாங்கணும், நாங்க வாங்கிடுறோம், எங்களை விட்டுடா ப்ளீஸ் டா. கேஸ் வாபஸ் வாங்கினா மட்டும் பத்தாது, நாங்க அவமானப்பட்டல நீங்க அதே மாதிரி அவமானப்படணும். டேய் ப்ளீஸ் டா, தெரியாம அடிச்சிட்டோம், தயவு செஞ்சு எங்களை விட்டுடா. முடியவே முடியாதுடி. குட் பை, நான் வரேன். டேய் நில்லு ப்ளீஸ், நில்றா. நம்மளால இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாதா? எனக்கு பயமா இருக்குடி. அப்ப நம்ம சங்கீதாவுக்கு கொடுத்த வாக்கு என்னடி ஆக போகுது? புரியலடி ஒண்ணுமே. இப்ப எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி, என்னால முடியலடி. விடிஞ்சா கல்யாணம் சிவானாவும் நிப்பாட்ட முடியாதுடி. நிப்பாட்டினா சங்கீதா அவ்வளவுதாண்டி, எனக்கு பயமா இருக்குடி. எல்லா விஷயமும் தெரிஞ்சு நம்ம ஏண்டி நிப்பாட்ட
முடியல. கடவுளுக்கு எது பிடிக்கலையாடி இந்த கல்யாணம்? ஏன்டி இப்படி கடவுள் பண்றாரு? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டவே முடியாதா? ஏதாவது ஒரு நிலைமை வராதா அந்த கல்யாணம் நிப்பாட்டுற மாதிரி? எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு மனசெல்லாம். எனக்குமே இப்படிதான் இருக்கு, என்னன்னே தெரியல. கௌசி தரவுக்கு ஏதாவது ஆயிருக்குமா? அவங்களுக்கு என்னடி ஆக போகுது? இப்பதானே கிளம்பிட்டு இருக்காங்க. தெரியல, நான் ஒரு மாதிரி இருக்கு மனசு. ஒரு மாதிரி ஏதோ பாரமா இருக்க மாதிரியே இருக்குடி. ஒன்னோட வந்துருவாங்க, வேற ஏதாவது இருக்கும். என் மனசு இருந்தா பரவாயில்ல, உன் மனசு அப்படித்தானே இருக்குங்கிற. அதான் ஒன்னும் புரியலடி. ஏதாவது இந்த கல்யாணத்துல பிரச்சனை வருமா? அந்த இதுல ஏதாவது மனசு கஷ்டமா இருக்கோ என்னமோ. அதான் தெரியல. சரி விடு, நம்ம பேசாம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாமா? வேண்டாம் வேண்டாம், அமைதியா இருக்கு. அவங்க கிட்ட சொன்னா அவங்களும் பயப்படுவாங்க. ஆமாண்டி, அவங்களும் பயப்படுவாங்க. என்னாச்சு ரெண்டு பேர் மட்டும் பேசிட்டு இருக்கீங்க? ஐயா அதெல்லாம் ஒண்ணுல, சும்மாதான். சரி நீங்களும் போய் சாப்பிடுங்க. இப்பதாங்க சாப்பிட்டு வந்தோம். நீங்க சாப்பிட்டீங்களா? நாங்க சாப்பிட்டோங்க. அம்மா சிவான் எங்க போயிருக்காரு? அவர் ஒரு ரூம்ல இருப்பாரு. ஒரு ரூம்ல இருக்காரா? ஓகேங்க. சரி எங்கேயும் போகாதீங்க, என் கூடயே உட்காருங்க. தனியா உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஏங்க உங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுக்கலாம்ல? அதானங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏரியாவது கூப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருந்தா கூப்பிட்டுக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் தான் இல்லையே. அப்ப நாங்களாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லங்கறீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் தான். இருந்தாலும் அது என்ன இருந்தாலும் நாங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். சரி நாங்க இங்கே உட்கார்றோம், உங்களை விட்டு எங்கேயும் போல. ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ்ங்க, நான் சொன்னோனே இருக்கிறேன்னு சொன்னதுக்கு. அதெல்லாம் பரவாயில்ல, எங்க ஃப்ரெண்ட்ஸ் கொண்டுனா நாங்க செய்ய மாட்டோமா? அதே மாதிரிதான் நீங்களும். டேய் இப்ப எதுக்குன்னு இப்படி இருக்க? டேய் உனக்கே தெரியுமா தெரியலையா? விடிஞ்சா கல்யாணம்டா, என்னால முடியலடா. பயமாவே இருக்குடா. இந்த கல்யாணம் நிக்குமா நிக்காதான்ற பயத்திலேயே இருக்கேன்டா. நீ தாண்டா இப்ப தைரியமா இருக்கணும். நீயே எப்படி இருந்தா இப்பதான் சங்கீதா தைரியமா இருப்பா? முடியலடா. நான் எவ்வளவோ தைரியமா இருக்கணும்னு நினைக்கிறேன்னா முடியலடா. என்ன என்னடா பண்ண சொல்ற? டேய் ப்ளீஸ் தயவு செஞ்சு இப்படி பேசாத. தயவு செஞ்சு இப்படி பேசாதடா, எங்களுக்கு வருத்தமா இருக்குடா. நீயே இப்படி இருந்தா எங்களுக்கெல்லாம் இப்படிடா. நானும் எவ்வளவோ தைரியமா இருக்கணும்னு நினைக்கிறேன்டா. நான் முடியலடா. சங்கீதாக்கு இருக்க தைரியம் கூட எனக்கு இல்ல பாத்தியா? தைரியம் இருந்திருந்தா அம்மா கிட்ட அந்த கல்யாணம் வேணான்னு இருப்பல. நீ வேணாம் தானே சொல்ல போன, மிரட்டி வச்சனால தானே இப்படி பண்ணிட்டு இருக்க. அப்புறம் என்ன? அதுவும் பயமா இருக்கு. இந்த கல்யாணம் நின்னுச்சுன்னா அடுத்த நிமிஷமே சங்கீதாவை ஏதாவது பண்ணிருவாங்களோன்னு பயமா இருக்குடா. பயப்படாத, நாங்களாம் இருக்கோம்ல. நீங்களாம் இருக்கீங்க. அம்மா என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அது எனக்கு தெரியும்டா நல்லாவே. எங்களை மீறி என்னடா செய்ய முடியும்? முடியலடா. கௌசி தாராக்கு போன் அடிச்சா அவங்களும் போன் எடுக்கலடா. இப்பதான் ஆதிரா கிட்ட கேட்டு வந்தேன். இப்பதான் போன் பேசிட்டு வச்சாங்களாம். இப்பதான் கிளம்பிட்டு இருக்காங்களாம், வந்துருவாங்க. என்னால முடியலடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்படியே செத்து போயிடலாமோன்னு தோணுதுடா. அடிச்சு பல்லகில எல்லாம் உடச்சிருவேன் பாத்துக்கோடா. என்னடா பேசுற? அதை பண்ணா மட்டும்தான் அம்மா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவாங்க. இன்னொரு வாட்டி அப்படி பேசினா பார்க்க மாட்டேன், அடிச்சிருவேன். அமைதியா இருந்துரு. உன் கூட தான் இத்தனை பேர் இருக்குமா, அப்புறம் என்னடா? என்னால முடியலடா. என்னால காதலையும் விட்டு கொடுக்க முடியல, அம்மாவையும் விட்டு கொடுக்க முடியலடா. இத்தனை வருஷமா என்ன வளர்த்தாங்க, எனக்கு என்ன பிடிக்குன்னு கூட செய்ய மாட்டேங்கிறாங்கடா. சரி விடு. நீ இப்படி பேசாதடா, எங்களுக்கு வருத்தமா இருக்குடா. இல்ல, அம்மாவை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? நான் வெறுக்க வைக்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்கல்ல. சரி விடு. எப்பதான் விட முடியும்? என்னால முடியலடா. இன்னும் ஒரு 12 ஹார்ஸ் தான்டா இருக்கு, என்னால முடியலடா. நம்புடா, உன் தங்கச்சி நீ நம்புடா. நம்புறேன்டா. கல்யாணம் நின்னதுக்கு அப்புறம் ஏதாவது சங்கீதாவை பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்குடா. உன் கூட இருக்கிற வரைக்கும் உன்னை மீறி யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு இப்படி வருத்தப்படுறத முதல்ல நிப்பாட்டு. நீயே வருத்தமா இருந்தா சங்கீதா எப்படிடா இருப்பா? தயவு செஞ்சு சங்கீதா முன்னாடி இப்படி இருக்காதுடா. அவ பாவுண்டா, ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. அது எனக்கு புரியுது. என் கூட சேர்ந்து வாழாம இருந்தாலாவது அவ சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறேன்டா. லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத. உன் கூட வாழ்ந்தா மட்டும்தான் சந்தோஷமா இருப்பா. என் கூட வாழ்ந்தா பிரச்சனை இப்படிதாண்டா வந்துட்டு இருக்கும். அதுக்கு நம்மள விட சொல்றியான்னு? அவ உன் கூட இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருப்பா தெரியுமா? எப்போதும் தைரியமா இருடா, தயவு செஞ்சு. ஆமா தைரியமா இருக்கு. கண்டிப்பா இந்த கல்யாணம் நிக்கும். நீயும் சங்கீதாவும் தான் சேருவீங்க, ஓகேவா? சரிடா. சரி இப்ப தூங்கு. சுத்தமா எனக்கு தூக்கமே வரலடா இந்த பிரச்சனையில. என்னடா இப்படி சொல்ற? காலையில இருந்து சாப்பிடவே இல்ல, தலை வேற சுத்துதுன்னு. என்னடா இப்படி பண்ற? இல்ல, எனக்கு சாப்பாட்டுல எதுவுமே வேணாம்டா. ஆனா நீ இருக்கேடா, போடா. சிவா, நான் தைரியமா இருக்கணும்னு பாக்குறேன், நான் இருக்க முடியல சிவா. என்னமா ரொம்ப வருத்தமா இருக்கோ? வருத்தமா இருக்கணும்ல, நீ காதலிச்சோன்னாச்சே. ஆன்ட்டி ப்ளீஸ் ஆன்ட்டி விடுங்க ஆன்ட்டி, நான் உங்ககிட்ட பேசவே இல்லை ஆன்ட்டி. ஏன்ட்டி என்னையே பாக்குறீங்க? எப்படிமா என் பையன் காதலிச்ச பொண்ணு நீ இங்க இருக்க, நான் எப்படி உன்னை விடுவேன்? கடைசியில என் பையன் மனசை மாத்திட்டீனா? ஆன்ட்டி ப்ளீஸ் ஆன்ட்டி என்ன விடுங்க. நீங்களா தானே வந்து கூப்பிட்டீங்க, அதனால தானே நான் வந்தேன். அதுவும் நந்தினி கூப்பிட்டான் மட்டும்தான் ஆன்ட்டி வந்தேன் நானு. பின் என்னமா உன் காதலனுக்கு
கல்யாணம் ஆக போது நீ இருக்க வேணாமா? ஆண்டி தயவு செஞ்சு விடுங்க ஆண்டி. எப்படிமா விட முடியும்? நீயே போய் சிவா கிட்ட இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்கன்னு சொன்னா கூட நிப்பாட்ட மாட்டான். ஏன்னா அந்த அளவுக்கு அவனை மிரட்டி வச்சிருக்கேன். உங்க பையனுக்கு எது நல்லதோ அது செய்ய முடியல உங்கனால என்கிட்ட வந்து மட்டும் பேசுங்க. நான் அனாதைன்னு பேசுனீங்களே, இப்ப நீங்களும் ஒரு அனாதை தானே. உங்க பையனையும் உங்களை வெறுக்க வச்சிட்டீங்கல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என் பையனுக்கு என்ன நல்லாவே பிடிக்கும். நீ அமைதியாரு. பிடிக்கும் ஆண்டி, இப்ப இல்ல அப்போ. உங்களை பத்தி எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. நீங்க நல்லவங்கன்னு நினைச்சீங்க, இவ்வளவு கேவலமா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அத நான் பாத்துக்கிறேன். எனக்கு மானம் மட்டும்தான் முக்கியம். அதையே கட்டி வச்சு அழுங்க. தயவு செஞ்சு போறீங்களா? என் முன்னாடி தயவு செஞ்சு நின்னு பேசாதீங்க. என்ன ஓவரா மிரட்டல ஆண்டி, இதான் உண்மை. தயவு செஞ்சு என் முன்னாடி நின்னு பேசாதீங்க. உங்களுக்குலாம் என் முன்னாடி நின்னு பேசுறது கூட தகுதியே இல்ல ஆண்டி. என்ன ரொம்ப பேசுற? நாளைக்கு அவனுக்கு கல்யாணம், ஞாபகம் வச்சுக்கோ. இருக்கணும்ல ஆண்டி. உங்ககிட்ட எல்லாம் ரொம்ப பேசினாதான் ஆண்டி அடங்குவீங்க. உங்ககிட்ட எல்லாம் வாயை மூடிட்டு பேசினா நீங்க அடங்க கூட மாட்டீங்க. என்ன பயம் வந்துருச்சு ஆண்டி? உங்ககிட்ட எல்லாம் பேச முடியுமா? உன்கிட்ட பேசுறது கூட எனக்கு விருப்பம் இல்ல. அத நான் சொல்லணும் ஆண்டி. சிவா, என்னால முடியல சிவா. உங்க அம்மா வந்து எப்படி பேசுறாங்கன்னு பாத்தியா? ஏன் சிவா உங்களுக்கு நம்ம காதல் புரிய மாட்டேங்குது? என்ன சொல்லி மிரட்டி வச்சிருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியும் சிவா. அதை தெரிஞ்சு அமைதியா இருக்கேன்னா கௌசிதாராவுக்காக மட்டும்தான் சிவா. எனக்காக நீங்க எவ்வளவு செய்றீங்க, உங்களுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா? ஓடும் மேகங்கள் ஓய்வு கொள்ளலாம், மழையாய் பொழிந்தே தன் பாரம் தீர்க்கலாம். அழுதால் கூட தீரா சுமையே காதல் தீய கருகும். போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்கிறீங்க சிவா. பயமா இருக்கு சிவா. இதை உங்ககிட்ட சொன்னா நீங்களும் பயப்படுவீங்கன்னு சொல்லிதான் சிவா நான் சொல்லல. இல்லாட்டினா நீங்களும் வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க சிவா. என்ன ஒரு திமிர் இருந்தா இங்க இருந்து பேசிக்கிட்டு இருப்பா இவன். அதுவும் என்கிட்டயே என்னமா பேசுறா. இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு. அப்புறம் வச்சுக்கிற அவளை.